மை நேம் இஸ் எம் கிருஷ்ணா, செகண்ட் இயர் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 செமஸ்டரில் பார்த்த எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் தேர்ட் செமஸ்டரில் நாங்கள் பார்த்த எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுரேந்திரன் சார் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு எங்களுக்கு இந்த செம்மில் எங்களுக்கு தெர்மோடைனமிக் சப்ஜெக்ட் வந்தார். ஸோ அவர் கொண்டு வந்த எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா எங்களை வேறு ஒரு பரிமாணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதாவது நாங்கள் வி ஆர் டோட்டலி இன்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் எஜுகேஷன். இது வரைக்கும் நாங்கள் பார்த்த எஜுகேஷனுக்கும் இப்போ நாங்கள் பார்த்த எஜுகேஷனுக்கும் தட் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா நம்ம வந்து எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிப்போம். எக்ஸாம் வரும்போது மட்டும்தான் படிப்போம், மார்க் வந்துடும், அப்புறம் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் அப்படியே மறந்துடுவோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு சுரேந்திரன் சார் என்ன சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா டெய்லி ஆக்ஷன் பண்ணணும். டெய்லி வந்து ஒரு கான்செப்ட் விஜிஎம்எல், டெய்லி ஒரு ப்ராப்ளம் பிஜிஎம்எல், டெய்லி ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ டிஐஎம்எல் அண்ட் குவிஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேப்பிடாக வந்து 1 மார்க்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. இந்த ஜேஇஇ கேட் அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் 1 மார்க் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து 1 மார்க் வந்து டக்குன்னு அட்டன் பண்ண முடியும். அந்த 30 செகண்ட்ஸ் டைமில் நாங்கள் வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும்போது அதுக்குள்ளே எங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு குவிஸ் அட்டன் பண்ணும்போது. ஸோ விஜிஎம்எல் பிஜிஎம்எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நாங்கள் ஒரு ப்ராப்ளம், டெய்லி ஒரு கான்செப்ட் படிக்கிறோம். ஸோ நார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் டேக்கிங்காக மாறிச்சு. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து நிறையா தெரிஞ்சிச்சு. பிகாஸ் ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து விளையாண்டுட்டு அவருக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அவர் வந்து ப்ரைஸ்க்காக விளையாடல, அவரோட டேலண்ட்டுக்காக விளையாடுறாரு. ஸோ ப்ரைஸ் அண்ட் மணி ஆர் பை ப்ராடக்ட். சேம் வைஸ் எஜுகேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா டெய்லி கண்டினியூஸாக நாலேஜ் அக்யூர் பண்ணணும், மார்க்காக படிக்கக்கூடாது. எக்ஸாம் வரும்போது நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் எக்ஸாம்ஸை. அண்ட் த மார்க் வில் பி பை ப்ராடக்ட். மார்க்குக்காக படிக்கக்கூடாது, மார்க் வந்து ஒரு பை ப்ராடக்டாக நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஃபஸ்ட் டைம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சுரேந்திரன் சார் தான். ஸோ விஜிஎம்எல் பிஜிஎம்எல்லாம் பண்ணுறப்போ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சாம்பியன்ஸாக உணர்ந்தோம் நாங்கள். அவர் வந்து ஒரு விஜிஎம்எல் முடிக்கும்போது கிரேட் சாம்பியன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவார். ஸோ இட் வில் பி வெரி வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் எஃபெக்டிவ். தேங்க்யூ.